الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் பொழுதும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த நல்ல நாளில் சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மனித சமூகத்தினர்கள் இன்றைய தினத்தை எப்படியெல்லாமோ கழித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மை தேர்வு செய்து அவனால் சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்ட உத்தம சீலர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யார் சொர்க்கவாசி என்பதனை சோதிக்காமல் அல்லாஹ் யாருக்கும் சொர்க்கத்தை கொடுக்க போவதே கிடையாது. 3வது அத்தியாயத்தின் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்ஹுலூனல் ஜன்னah, உங்களில் சோதிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. எப்படிப்பட்ட சோதனை? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்கள் என்றும், உங்களில் யார் பொறுமையுடையவர்கள் என்றும் அல்லாஹ் சோதிக்காமல் உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்தை தரவே மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த சோதனைக்கு
தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் அர்ப்பணிக்க தயார் யா அல்லாஹ். ஏற்படுகின்ற இன்னல்களையும் சோதனைகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள தயார் யா அல்லாஹ். எங்களுக்கு எப்படியாகினும் அந்த சொர்க்கத்தை தா என்று தன்னுடைய வாழ்வை அதற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற ஒரு நபித்தோழர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும், குறிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு குடும்பத்து வாழ்க்கை சரித்திரம். இந்த உத்தம சீலர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ படிப்பதற்கோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கோ அந்த குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்கோ அவர்கள் வாழ்ந்ததைப் போல நாமும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருவதற்கோ என்றைக்கும் நாம் முயற்சி செய்ததே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கை சேதம் இந்த மனித சமூகத்திற்கு. ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அவசரத்தையும் அவசியத்தையும் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு உத்தம தோழர்களும் அவரவர்களுடைய சக்திகளுக்கு ஏற்றவாறெல்லாம் மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த மார்க்கத்தை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயம் மறுமை நாளில் நம்மிடத்தில் கேட்பார்கள், நாங்கள் தியாகம் செய்து உங்களுடைய கையில் தந்த இந்த மார்க்கத்தை நீங்கள் எப்படி பாதுகாத்தீர்கள்? அந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசித்தீர்கள்? அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல முயற்சி எடுத்தீர்கள்? அந்த மார்க்கத்தில் ஏற்பட்ட சோதனைகளையும் துன்பங்களையும் எப்படி நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள் என்றெல்லாம் இந்த உத்தம சீலர்கள் மறுமை நாளில் நம்மை பார்த்து கேட்டால் நம்மிடத்திலே என்ன பதில்? அதற்குரிய பதிலை நாம் ஒவ்வொருவரும் ஏற்பாடு செய்து தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பான சொற்களே. இந்த உத்தம சீலருடைய பெயர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ நம்முடைய விருப்பத்திற்குரியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் இரவு முழுக்க நாவல்களாக, கதை புத்தகங்களாக, வரலாற்று நூலாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே படித்திருக்கிறோம். ஆனால் நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாம் என்கிற மகத்துவம் மிக்க இந்த ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறானே, அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக, முன் உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அம்மார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த உலகத்தில் நினைவு கூறுகிறவர்கள் எத்தனை பேர்கள்? அவருடைய பெயரை, அம்மாருடைய பெயரை நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு வைத்து வாயார மனம் நெகிழ அழைக்கக்கூடிய தாய்மார்கள் நம்மில் எத்தனை பேர்கள் என்பான சொற்களே. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த குடும்பத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இஸ்லாமிய வரலாறுகளில் நான் ஆரம்பத்தில் கூறியதைப் போல ஒவ்வொரு நபித்தோழர்களும் இந்த இஸ்லாத்திற்கு அவர்களால் இயன்ற ஒவ்வொரு வகையான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். தியாகத்தில், பொறுமை உணர்வில், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற போட்டியில் ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போட்டிருக்கிறார்கள். யாரையும் குறைத்து இங்கே நாம் மதிப்பிட முடியாது. ஆனால் இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு என்னவென்றால், குடும்பமே அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த குடும்பம். குடும்பமே அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த குடும்பம். ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், தந்தை இஸ்லாத்திற்கு எதிரானவராக இருப்பார். ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தின்படி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து மரணித்திருப்பார்கள். அவளை பெற்றெடுத்த தாய் இஸ்லாத்திற்கு விரோதமான நிலையிலே இருந்து இந்த உலகத்திலே இருந்து மாய்ந்து போயிருப்பார்கள். ஆனால் இந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேற்பார்வையில் வளர்ந்த குடும்பம். இந்த குடும்பம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து ஷஹீதான ஒரு குடும்பம் இந்த குடும்பம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு குடும்பமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்திருக்கிறது என்றால் அதில் முதன்மையானது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம். இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது பணியை எடுத்துச் செல்வதற்கு முன்னதாக அம்மாருடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரனை தேடி தேடி, காணாமல் போன தன்னுடைய சகோதரனை தேடி தேடி யமன், சிரியா போன்ற
பல நாடுகளுக்கும் பயணமாகி கடைசியில் மக்கா வந்து சேர்ந்த சரித்திரம் யாசிர் அவர்களுடைய சரித்திரம். இந்த யாசிர் அவர்கள் மக்காவில் வந்து ஹுதைபா என்று சொல்லப்படுகிற ஒருவரிடத்தில் ஒப்பந்தம் செய்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஹுதைபா அவர்களுக்கு நிறைய அடிமை பெண்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரனை தேடி ஏதோ ஒரு பாலைவனத்து பெருவீதியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த யாசிர் அவர்களை அல்லாஹ் மக்காவுக்கு கொண்டு வருகிறான். ஹுதைபாவிடத்திலே பணிபுரிகிறார். அந்த ஹுதைபாவிடத்தில் நிறைய அடிமை பெண்கள் இருந்தார்களாம். அந்த அடிமை பெண்களில் ஒரு பெண் தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். யாசிருடைய நன்னடத்தையை பார்த்து ஹுதைபா அவர்கள் சுமையா அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்தவர் தான் அன்பு தோழர், சொர்க்கத்திற்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த ஒரு தோழர் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்கிறார். இதுதான் குடும்பத்துடைய சுருக்கமான சரித்திரம். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய உயிரை இந்த பூமியில் விலையாக கொடுக்க வேண்டி இருந்தது. நான் ஒரு ஏகத்துவவாதி, நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் அதற்காக வேண்டி தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் ஒரு கட்டத்தில் அவர்கள் விலையாக கொடுக்க வேண்டி இருந்தது. நான் ஒரு முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்த வேண்டுமானால் இஸ்லாமிய தாய்மார்கள் அதற்காக வேண்டி தன்னுடைய உடம்பிலே இருக்கிற ரத்தத்தை அதற்கு பரிசாக கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த தியாகங்களையும் தனக்கு பின்னால் வருகிற சமூகம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை இலகுவாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் இந்த பூமியில் செய்துவிட்டு மரணித்து போன அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அவ்வப்பொழுது கேட்டு உணர்ந்து நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்க வேண்டும் என்பார் சொல்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் யார்? இரண்டாவது, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே சொன்னவர்கள் யார்? இப்படி இஸ்லாத்தை பின்பற்றிய மக்கள், இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்ன மக்களை கடுமையாக எதிர்த்த, இஸ்லாமிய வரலாறுகளில் கொடுங்கோளர்கள் என்று சித்தரித்த 8 நபர்கள் உண்டு இஸ்லாமிய வரலாற்றில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த ஆரம்ப நபித்தோழர்களுடைய பட்டியலை கேளுங்கள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கள். இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முன்னுரையும் முகவுரையும் அல்லாஹ் எழுத ஆரம்பிக்கிறான். இனி இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்ன மனிதர்கள் யார்? இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்ன மனிதர்கள் மொத்தம் 7 பேர்கள். அதில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது இந்த குடும்பத்தில் இருக்கிற தாயும் மகனும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெண் என்று கூட பாராமல் அந்த மக்கள் செய்த சொல்லனா துன்பங்களை தொடர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பெண் என்று கூட பாராமல் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு தாய் பகிரங்கமாக மார்க்கத்தை சொன்னார்களாம். சுமையா அவர்கள் சொன்னார்கள், அம்மார் அவர்கள் சொன்னார்கள், சுஹைப் அவர்கள் சொன்னார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிலால் அவர்களும் சொன்னார்கள். மார்க்கத்தை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்ன மாமனிதர்கள் இவர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆயுள் காலத்தில், தங்களுடைய வாழ்நாளில் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்த 8 நபர்களையும் இந்த இடத்தில் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். ஒன்று அபூ ஜஹில், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி எடுத்த உக்பா பின் அபி முஐத் என்கிற ஒரு கொடுமைக்காரன். மூன்றாவது அல்லாஹ்வுடைய மேனியில், அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் 2 கரங்களிலும் மண்ணை வாரி வீசிய அபூ லஹப் என்கிற கொடுமைக்காரன். நான்காவது பிலால் அவர்களை தினசரி கொடுமை புரிந்த அவருடைய எஜமானன் உமையா என்பவர். ஐந்தாவது உத்பா பின் ரபிஆ, அவருடைய சகோதரன் சைபா பின் ரபிஆ, அண்ணன் தம்பி 2 பேர்களும். ஏழாவது வலீது பின் உக்பா, எட்டாவது உமாரா பின் வலீத். இந்த 8 கொடுங்கோளர்களும் இஸ்லாமிய வரலாற்றை எழுதுகிற
ஒவ்வொரு சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்களும் இந்த 8 பேரை வரிசைப்படுத்தி இவர்கள் அனைவரும் கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தார்கள். கடைசி வரை பத்ரு போர் வரை, பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹ் அத்துணை வேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவிலே இருந்து வெளியேற்றி பத்ரு போர் களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். இன்ஷா அல்லாஹ் ஞாயிறு இரவு பத்ரு போர் தரும் படிப்பனை என்கிற வரலாற்று சம்பவத்தினூடாக அந்த சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 8 கொடுங்கோளர்கள் ஒரு புறம், பகிரங்கமாக இஸ்லாத்தை எடுத்து சொன்ன 7 பேர்கள் இன்னொரு புறம். மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டம் என்பார்ந்த சொல்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை அன்றைக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்றால், கொடுமை செய்கிற மக்களை எல்லாம் பரிதாப கண்கொண்டு பார்ப்பதை தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்றைக்கு வேறு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. வீதிகளில் கொண்டு வந்து போட்டு அந்த மக்கள் தினசரி கொடுமை செய்யும் பொழுதெல்லாம் வீதிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து செல்லும் பொழுது மக்களுடைய பரிதாப நிலைகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். அர்க்கம் அவருடைய வீட்டிலே போய் நடந்த கொடுமைகளை எல்லாம் தோழர்களிடத்திலே எடுத்து சொல்லி கண்ணீர் மல்கிற பரிதாப நிலையை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றைக்கு வேறொன்றும் செய்ய முடியாத நிலைமை. அன்றைய நிலைமையை உங்களுடைய மனக்கண் முன்னால் நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால், குறைசியில் இருக்கிற மேன்மை குடும்பத்தை சார்ந்த, வலிமையுள்ள, வாக்கு சாதுர்த்தியம் உள்ள, பொருளாதார வசதி உள்ள பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்த யாராவது இஸ்லாத்தை தழுவினால், குறைசிகளில் எல்லோரும் அபூஜஹலுடைய தலைமையிலே ஒன்று கூடுவார்கள். ஆலோசனை கமிட்டி. யாரெல்லாம் உயர் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்து இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்கள் எல்லாம் அழைத்து வரப்படுவார்கள் அபூஜஹலுடைய கூட்டத்திற்கு. அமர வைத்து அபூஜஹல் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்வான் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். யாரை? உயர் குலத்து மனிதர்களை, அந்தஸ்தோடு வாழ்ந்த மனிதர்களை, செல்வாக்கு படைத்த மனிதர்களை, குடும்ப பாரம்பரியம் உள்ள மனிதர்களை அபூஜஹலுடைய தலைமையில் இருக்கிற மக்கள் மிரட்டுவார்களாம். நீ என்ன நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்களை காட்டிலும் அறிந்தவனா? அவர்களுடைய மார்க்கத்தை குறை சொல்ல உமக்கென்ன ஞானம் உண்டு? நீ முஹம்மதை பின்பற்றுவதை விட்டு நீ திரும்ப வராவிட்டால் உன்னுடைய செல்வாக்கை நான் இழக்கச் செய்வேன், உன்னுடைய செல்வங்களை நான் சூறையாடுவேன், வியாபாரத்தை நாசப்படுத்துவேன், தேவை ஏற்பட்டால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உயிரையே நாங்கள் பறிப்போம் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்வானாம் அபூஜஹல். கூட்டங்களை கூட்டி வைத்துக் கொண்டு வசதி படைத்த மக்களுடைய நிலைமை இதுவென்றால் அடிமை மக்களை சொல்லவா வேண்டும்? ஆடு மாடுகளைப் போல, ஒட்டகங்களைப் போல சந்தைகளில் உடம்புகளுடைய பழுச்சுமை தூக்கும் ஆட்களை பார்த்து சந்தைகளில் விலை பேசி வாங்கி வருகிற அடிமைகளை குறித்து கேட்பதற்கு அன்றைக்கு யார் இருக்கிறார்கள்? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் பாரம்பரியமானவள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை தாய் மிகப்பெரிய கோத்திரத்திற்கு சொந்தக்காரர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய குடும்பத்திலே பிறந்தவர். இந்த அம்மார் அவருடைய தந்தை ஒரு அடிமை, தாய் ஒரு அடிமை. பிறக்கிறார் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை, விமர்சனம் செய்தால் ஏனென்று கேட்க ஆள் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட அன்றைக்கு ஆள் இல்லை. காரணம், அன்றைக்கெல்லாம் அடிமைகள் கால்நடைகளை விட மோசமாக நடத்தப்பட்ட காலம். எஜமான் நினைத்தால் ஒரு பழுத்தூக்கும் கருவியை, ஒரு உயிரற்ற பொருளை எப்படி பயன்படுத்துவானோ அதே போல அடிமைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட காலம் அந்த காலம் என்பான்ற சொற்களே. 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை செலுத்த வேண்டும். பாலைவனத்து பெருவீதி, ஒரு குடும்பமே அடிமை. அந்த அடிமையை இந்த அபூஜஹலும் உத்பாவும் சைபாவும் இந்த அடிமைகளை மட்டும் கொடுமை செய்கிற, அடிமைகளுக்கு விசேஷமாக கொடுமை புரிவதற்காக வேண்டி பனி மக்சூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வம்சத்தார் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி என்னவென்றால், தினசரி இந்த அடிமையை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்வது, இந்த பெண்ணை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்வது என்று கொடுமைகளை வகைப்படுத்தி எப்படி எப்படி கொடுமை செய்யலாம் என்பதை யோசிக்கின்ற ஒரு மாபாதகமான ஒரு மிகப்பெரிய பாவிகளுடைய ஒரு வம்சம் இந்த பனு மக்சூம் என்று சொல்லப்படுகிற வம்சம். கேளுங்கள் அன்பான சொற்களே, இரும்பு இதயங்கள் கூட மெருகி உருவாய் போகும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றில் மக்கத்து பெருவீதியில் முதலில் சிந்திய ரத்தம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரத்தம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். காரணம், வஹி இறங்கியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னது தன்னுடைய மனைவி இடத்தில். ஆகவே அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று முதலில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வரிசையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலில் தன்னுடைய உயிரை அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் சொர்க்கத்திற்காக வேண்டி விலை பேசி விட்டானே, உங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் யார் என்றும் பொறுமையுடையவர்கள் யார் என்றும் சோதிக்காமல் நான் சொர்க்கம் தரமாட்டேன் என்கிறானே அல்லாஹ். அந்த வசனத்திற்கு பதில் சொன்ன ஒரு முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இஸ்லாத்தினுடைய முதல் தியாக பெண்மணி. இந்த அம்மாவுடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான சொற்களே. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து வரலாறுகளிலே நீங்கள் பார்க்க வேண்டும். ஹுதைபாவிடமிருந்து போய் வாங்கி கொண்டு இந்த வம்சங்கள் திட்டமிட்டு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொடுமை செய்வார்களாம். அதில் குறிப்பாக அபூஜஹில் எப்படிப்பட்ட கொடுமைகளை புரிவான் என்றால், இந்த அம்மாவை போய் சந்தித்து நடுவீதிக்கு கொண்டு வந்து இரும்பு கவசத்தை அணிப்பான். போர்க்காலங்களில் தற்பாதுகாப்புக்காக வேண்டி அணிகின்ற இரும்பு கவசத்தை இந்த பெண் என்று கூட பாராமல் இந்த அம்மாவுடைய மேனியிலே அணிவிப்பான். பாலைவனத்து பெருவீதியிலே தரதர வந்து இழுப்பான். அந்த அம்மாவிடத்திலே சொல்லுவான், நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியருடைய கொள்கையை பின்பற்று, லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல். உன்னுடைய நாவசைத்து லாத்து உஸ்ஸாவை நீ பெருமைப்படுத்தி பேசுவதை இந்த காதால் நான் கேட்க வேண்டும், மனம் குளிர என்பான் அபூஜஹில். அந்த அம்மா அவர்களுடைய வீரத்தை பார்க்க வேண்டும். உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இறங்கி இருக்கிறது என்கிற அந்த ஈமானுடைய சுவையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பான்ற சொற்களே. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லனா துன்பங்களை ஆண்கள் வட்டமிட்டுக் கொண்டு செய்த நேரத்திலும் தன்னுடைய நாவின் மூலம் இறை நிராகரிப்பு வார்த்தையை கூடாத ஒரு பெண்மணி. அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். என்னுடைய நாவின் மூலம் இறை நிராகரிப்பு வார்த்தையை 1% கூட அபூஜஹில், உத்பா, ஷைபா நீங்கள் யாராக இருந்தாலும் கேட்கவே முடியாது என்று சூளுரைத்தார்கள் அம்மா அவர்கள். சினம் கொண்டான். ஒரு பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுக்கு, கேட்பதற்கு நாடு இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு திமிரா என்று சினம் கொண்டான். வீதியில் கொண்டு வந்து போட்டு ஈட்டியை எடுத்து அந்த அம்மாவுடைய மேனியில் பாய்ச்சி அம்மா ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அம்மார் அவர்களை தாண்டி செல்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, என்னுடைய உடம்பில் வேதனை இல்லாத பகுதியே இல்லை. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொன்ன வாசகம் உங்களுடைய செவிகளில் விழ வேண்டும் என்பான்ற சொற்களே. காரணம், இஸ்லாத்தை பற்றி உள்ள ஒரு ஆசை, இஸ்லாத்தை பற்றி உள்ள ஒரு நேசம், அல்லாஹுவை பற்றி உள்ள ஒரு பயம், இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நம்மில் ஒருவருக்கும் வர வேண்டும். ஆகவேதான் அம்மார் அவர்களுடைய அந்த அழுகுரல், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வாசகம், யா ரசூலல்லாஹ், துன்பமும் வேதனையும் எங்கள் உடம்பினுடைய ஒரு பாகத்தை கூட விடவில்லையா அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உடம்பில் இனி சகித்துக் கொள்வதற்கு இடமே இல்லை யா ரசூலல்லாஹ். அந்த அளவுக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் அவர்கள் எங்களுக்கு தந்து விட்டார்கள் என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். அம்ர் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்படுவார்களாம். இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அம்மார் அவர்கள் வீதிகளில் கொண்டு வருவார், பேசிக்கொண்டே இருப்பார்கள், அம்மாரை தாக்குவார்கள். எந்த அளவுக்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்றால், சிறிது நேரத்தில் எல்லாம் சுயநிலவு இழந்து மயக்கம் போட்டு கீழே விடுவார். செத்தான் இந்த அடிமையின் மகன் என்று சொல்லி மீண்டும் செல்வார்கள். காலையில் வருவார்கள். அம்மார் ஓரளவுக்கு தண்ணிகளை குடித்து ஓரளவுக்கு சுயநினைவு பெற்று அமர்ந்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் தரதர என எடுத்து வீதிகளுக்கு கொண்டு வருவார்கள். இதே நிலைமை ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா, வருட கணக்கில் இந்த துயரங்கள் நீடித்தது மக்கத்து பெருவீதியில். நமக்கு அல்லாஹ் என்றைக்காவது நம்மை சோதிக்க சிறிய ஒரு பொருளாதார நஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் உடனே அந்த பொருளாதார நஷ்டத்தை ஈடுகட்ட வட்டியை நோக்கி செல்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் பலமுடையது. அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு பெண் மக்களை நமக்கு தந்து அந்த பெண் மக்களை வளர்த்தி ஆளாக்குகிற பொழுது அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து சாலிகான ஒரு மணமகனை தேடி, வரதட்சணை இல்லாமல், வித்யார்த்திகள் இல்லாமல், மார்க்கத்திற்கு புறம்பான வைபவங்கள் இல்லாமல், மார்க்கத்திற்கு உட்பட்டு ஒரு திருமணம் நடத்தி கொடுக்க வேண்டுமே என்று பெற்றோர்கள் எண்ணுகிற காலத்தில் நம்முடைய ஈமான் எப்படியாயினும் புள்ளை கரை சேரட்டுமே,
அல்லது திருமணம் வரை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த நாம் திருமண நேரத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை திருமணத்தில் செய்து வரதட்சணை வாங்கி எல்லா காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்கும். ஆனால் தினசரி இந்த அப்பாவி மனிதரை, சொர்க்கத்திற்கென்று வாக்களிக்கப்பட்ட இந்த தோழரை தினசரி வீதியில் கொண்டு வந்து கேட்பதற்கு நாதி இல்லாத அளவுக்கு பாவிகள் அடித்து துன்புறுத்துவார்களாம். அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை பாருங்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த பாவிகள் தினசரி இவரை இன்றைக்கு எப்படி கொடுமை செய்யலாம், இவரை இன்றைக்கு எப்படி நாம் சித்திரவதை செய்யலாம், நேற்றைக்கு இதை செய்தோமே இன்றைக்கு வேறு ஏதாவது செய்வோமா, இப்படியே யோசிப்பார்கள் அம்மா அவருடைய குடும்பத்தை. ஒரு நாள் தீயை பழுக்க காய்ச்சி தீயை எரிய வைத்து அவருடைய முதுகை பிடித்து தீயிலே கொண்டு போய் காய்ச்சுகிறார்கள். அது என்ன கத்தியா, அது என்ன ஒரு இரும்பு துண்டா, உடம்பை கொண்டு போய் பாவிகள் தீயிலே கொண்டு போய் காய்ச்சுகிறார்கள். துடியாய் துடிக்கிறார் அம்மார் அவர்கள். வேதனை தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தனக்கு நேர்ந்த அந்த கொடுமையை சொன்ன ஒரு செய்தியை இந்த நபிமொழியிலே பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாருடைய தலையில் கை வைத்து அவருக்காக வேண்டி செய்த ஒரு துஆ ஹதீஸிலே பார்க்கிறோம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்தில் எரிகிற பொழுது அந்த இப்ராஹிமுக்கு எப்படி அந்த தீக்குண்டத்தை நீ குளிர செய்தாயோ அதே போல என்னுடைய அம்மாருக்கு தீயின் மூலம் ஏதாவது தீயவர்கள் தீங்கிழைத்தால் நீ குளிர செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் கை வைத்து அம்மாருக்காக வேண்டி செய்த பிரார்த்தனையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். நான் ஏன் இந்த சம்பவத்தை தொகுத்து உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்றால் வேதனை தாங்க முடியாத காரணத்தினால். ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சென்னையில் நான் இருக்கிறேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு. அந்த நேரத்தில் சென்னையிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை, தமிழக எடிஷனில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். முஸ்லிம் பிரமுகர்கள், ஜமாத்தினுடைய தலைவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் விநாயகரை அமர வைத்து முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் தொப்பியிட்டு ஜமாத்துடைய தலைவர்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற ஒரு காட்சி பத்திரிகையை நம்மால் பார்க்க முடிந்தது. எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம் கேட்டால் பத்திரிகையில் போடுகிறார்கள் எம்மதம் சம்மதம் என்பதை நிரூபிக்கும் முகமாக இஸ்லாத்தினுடைய ஜமாத்தினுடைய தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் காட்சி. எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம்? யாருக்காக வேண்டி இந்த அம்மாருடைய குடும்பம் இவ்வளவு சிரமப்பட்டது? யாருக்காக வேண்டி அம்மாருடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டது? சாதாரணமாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்காசி என்கிற ஒரு சுற்றுலா பகுதியில் நாளுக்கு நாள் நடந்து கொள்கிற கொடூர சம்பவத்தை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். பத்திரிகையில் வெளிவர வாய்ப்பில்லை. தமிழகம் முழுக்க இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிற ஒரு காரணத்தினால் கண்ணால் பார்த்த சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள் அன்பான சொல்களே. யாருக்காக வேண்டி இந்த தியாகம்? இந்த உத்தம சீனர்கள் மக்கத்து பெருவீதியில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை யாருக்காக வேண்டி பெற்றார்கள் அன்பான சொல்களே? ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி இஸ்லாத்தை கூட தூக்கி வீசிக்கொண்டு இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரனோடு ஓடி போய்விட்ட ஒரு சம்பவம். பிடிக்கப்பட்டார்கள், கொண்டு வரப்பட்டார்கள். இரவு முழுக்க இஸ்லாம் அல்லாத அந்த சகோதரனிடத்தில் இரவு முழுக்க பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்லாத்தை தழுவி அந்த பெண்ணை திருமணம் செய்யுங்களேன் என்று இஸ்லாத்துடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறேன் என்றால், பெண் முஸ்லிம், பையன் மணமகன் இஸ்லாம் அல்லாதவன், 2 பேரும் ஓடி போய் விட்டார்கள் குடும்பத்தை விட்டு. ஒரு பெண், அந்த பெண் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்கிறான். மறுநாள் காலையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னால் திருமணம் நடக்க போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்து சென்றோம். ஆனால் அங்கு நடந்தது என்ன? அந்த பெண் சொன்னால், நீங்கள் முஸ்லீமாகி வர வேண்டாம், நான் இந்துவாக மாறுகிறேன், கோயிலுக்கு சென்று திருமணம் முடிப்போம், பள்ளிக்கு வேண்டாம். என்ன இஸ்லாம்? எங்கே செல்கிறது இந்த இஸ்லாமிய சமூகம்? இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைமைகள் என்ன கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மாருடைய தலையில் கை வைத்து செய்த துஆ, அல்லாஹ்வே, இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளிர செய்ததை போல என்னுடைய தோழர் அம்மார் அவர்களும் நெருப்பில் போட்டு காய்ச்சப்படுகிற கொடுமை மக்கத்து பெருவீதியில் நடக்கிறது. ஆகவே அவருக்கும் அந்த நெருப்பை சாந்தமான நெருப்பாக, குளிர செய்கிற நெருப்பாக அல்லாஹ்வே நீ ஆக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்மாருக்காக வேண்டி செய்த துஆவையும் நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூற வேண்டும் அன்பார்ந்த சொற்களே. ஒரு நாள் இவர்கள் தான் தினசரி யோசிக்கிறார்களே, அம்மாரை எப்படி கொடுமை செய்யலாம், அம்மாருடைய உயிரை எப்படி பறிக்கலாம் என்று தினசரி யோசிக்கின்ற இவர்கள் ஒரு நாள் தொடர்ந்து 3 கொடுமையை ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தாராம், இத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்தது என்று. அந்த சம்பவத்தை கேளுங்கள். முதலில்
காலையில வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்தால் எங்கே அந்த அடிமையின் மகன், அவனை பிடித்து வாருங்கள் என்று சொன்னார்களாம். காலை பொழுது முடிந்தாலே அம்மாருடைய குடும்பத்தில் ஒரு பதட்டம். இன்றைக்கு என்ன கொடுமை நிகழுமோ, இன்றைக்கு என்ன செய்வார்களோ அந்த பாவிகள், இவர்கள் செய்த குற்றம் என்ன என்பார்களே. இப்படி அடிமையின் மகன் எங்கே என்று கேட்டுக்கொண்டு அம்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் பிடித்து கொண்டு வந்து வாள்களை இரும்புகளை தீயிலே காய்ச்சி முதுகை திறக்க சொல்லி முதுகில் பாலம் பாலமாக முதலிலே சூடு போட்டார்களாம். சூடு போட்டு நேராக இழுத்து வந்து கொதிக்கின்ற பாலைவனத்தில் புறமுதுகு காட்டி முதுகு பாலைவனத்து மண்ணுக்கு வைத்து அவனை குப்புற படுக்க வைக்கிறார்கள். படுக்க வைத்து நெஞ்சின் மீது பாறாங்கல்லை வைத்து எங்குமே அகர முடியாத அளவுக்கு கொடுமைகளை செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே வார்த்தை தான், முகம்மதை திட்டு, முகம்மதை ஏசு, லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல். முகம்மது சொல்லுகிற கடவுள் கொள்கை நம்முடைய முன்னோர்கள் மூதாட்டியர்களுக்கு எதிரானது என்று சொல் என்று வாயால் சொன்னால் போதும் என்று கொடுமை செய்கிறார்கள். அப்பொழுதும் மௌனம் சாதிக்கிறார். உடனே சிறிது நேரத்திற்கு பிறகு அவரை எழுப்பி நிப்பாட்ட வைத்து ஒரு தொட்டியில் தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீருக்கு முன்னால் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாதி உயிரோடு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து தலையை பிடித்து தண்ணீரில் முக்கி முக்கி எடுக்கிறார்கள். மூச்சு திணகிறார் அம்மார் அவர்கள். அம்மார் அவர்கள் சொல்லுகிறார், அத்தோடு நான் மரணித்து விட்டேன் என்று நான் நினைத்தேன். ஒரு ஓரமாக ஒரு மயக்க நிலையை அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடைந்தார்கள். அப்பொழுது அடிமையின் மகனே, இதே இடத்தில் உன்னை கொன்று விடுவோம், நீ லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல் என்று சொன்னார்கள். எப்படி ஆகினும் இந்த உயிர் இந்த உடம்பில் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், இந்த இஸ்லாம் நம்முடைய உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் இந்த இஸ்லாத்தை அனைத்து பகுதிகளிலும் போய் எடுத்து சொல்ல இந்த உடம்பில் உயிர் வேண்டுமே என்பதை உணர்ந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன், என்னை விடுங்கள் என்று வேறு வழியே இல்லாமல் சொன்னார்கள். சொல்லி முடிந்தவுடன் எல்லோரும் கலைந்து சென்றார்கள். நாளைக்கு வருகிறோம் என்று சொல்லி சென்றார்கள். அதோடு கொடுமைகள் முடிந்த பாடில்லை. நாளை வருகிறேன் என்று சொன்னார்கள் பாவிகள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓடோடி போய் சந்திக்கிறார்கள் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். காரணம் என்ன? அதுவரை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட வேதனை காற்றிலும் மிகப்பெரிய வேதனை அம்மார் அவருடைய வேதனை என்னவென்றால், வாயில் இறை நிராகரிப்பு வார்த்தையை சொல்லிவிட்டோமே, வாயில் லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்குகிறோம் என்று சொல்லிவிட்டோமே, அவருக்கு ஏற்பட்ட வேதனைகளில் மிகப்பெரிய வேதனை. துடியாய் துடித்து ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் அழுகிற கண்ணில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் துடைத்து அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அம்மாரே, நீ அந்த நேரத்தில் லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்குகிறேன் என்று சொன்ன அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் எப்படி இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்திருந்தது யா ரசூலல்லாஹ். நான் உள்ளபூர்வமாக அதை சொல்லவில்லை, நாவால் தான் சொன்னேன். என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் யா ரசூலல்லாஹ். என்னை நான் காப்பாற்ற, இஸ்லாத்திற்காக வேண்டி நான் உழைக்க, என்னை நான் காப்பாற்ற சொன்ன ஒரு வாசகம் தான் யா அல்லாஹ் என்று யா ரசூலல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுதுதான் அல்லாஹு தஆலா 6வது அத்தியாயத்தின் 116வது அத்தியாயத்தின் 106வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மாருக்காக வேண்டியே இறக்குகிறான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான். யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்த நிலையில் இறை நிராகரிப்பு சொற்களை வாயால் சொல்லுகிறார்களோ அவர்களின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கியவுடன் தான் இறை நிராகரிப்பு வார்த்தையை சொல்லிவிட்டோமே என்று துடியாய் துடித்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் திருக்குர்ஆனில். தன்னுடைய தூதருக்கு வஹீயின் மூலம் நமக்கு ஆறுதலாக சொல்லப்பட்ட வசனம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இனி இந்த மக்காவில் லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல்லவோ அல்லது என்னை ஏச சொல்லவோ செய்தால் திட்டுங்கள் நீங்கள் என்னை. லாத்து உஸ்ஸாவை வணங்குகிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள், ஆனால் உள்ளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படியாகினும் அம்மாருடைய குடும்பம் அம்மார் இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நேசித்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
நம்முடைய ஈமான் எல்லாம் நாவளவில் தான் நம்முடைய ஈமான் உள்ளத்தில் சரியாக இடம் பிடிக்காத ஈமான். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய எதிரிகளாக திகழ்கின்ற இறை நிராகரிப்பாளர்களை, அல்லாஹ்வுடைய பகைவர்களை நீங்கள் நேசிக்காதீர்கள். அது உங்களுடைய தாயாக இருந்தாலும், உங்களுடைய தந்தைகளாக இருந்தாலும், உங்களுடைய சகோதரிகளாக இருந்தாலும், உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் அப்படி நேசிக்காமல் இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை எழுதி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படி எழுதப்பட்ட மக்கள் அந்த மக்கள். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் சரியாக ஆழமாக பதியவில்லை. நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம் எல்லாம் வெறும் பேச்சளவில் தான் அன்பார்ந்த சோழர்களே இருக்கிறது. என்னுடைய அம்மாருடைய இறை நம்பிக்கை அவருடைய எலும்புக்குள்ளும் புகுந்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஈமானில் முதிர்ச்சி பெற்றவர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் காலித் பின் வலீத் அவர்களுக்கும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு நாள் சிறிது வாக்குவாதம் நடந்து அதன் மூலம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனவேதனை அடைந்தார்கள். மதீனாவில் நடந்த ஒரு சம்பவம். உடனே மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற அந்த நேரத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிறுத்தி வைத்து மக்களுடைய செவிகளில் விழுகிற வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மாருடைய கோபத்திற்கு யார் ஆளாகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாவார். அம்மாரை யார் வேதனைப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் ஓடி போய் மாவீரர், பல போர்களுக்கு தலைமை பொறுப்பேற்று பல போர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பாக உள்ள காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த வார்த்தைக்கு பிறகு ஓடி போய் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆற தழுவி கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்னிப்பு கேட்டார் என்கிற சம்பவம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இந்த புனிதர், இந்த மாமனிதர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பையும் சஹாபாக்கள் அதிர்ந்து போன ஆச்சரியப்பட்ட அந்த சம்பவங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சோர்களே, மதீனாவில் ஒரு நாள் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் எல்லோரும் ஒரு கற்களாக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியை கட்டுகின்ற பணியில் எல்லோரும் இருந்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் 2-3 கற்களை ஒன்றாக சுமந்து வந்து அந்த பள்ளி கட்டுமான பணிக்கு உதவி செய்து கொண்டிருந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களையும் முஹாஜிர்களையும் புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்களை சுமந்து வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நேராக போய் புழுதி படைந்த அந்த மேனியை தலையை தடவி விட்டு முகத்தில் இருக்கிற மண்ணையெல்லாம் தட்டிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் குழுமி இருக்கிற அந்த சபையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, அட்டுழியக்கார மக்களால் என்னுடைய அம்மார் கொல்லப்படுவார் என்றார்கள். அநியாயம் செய்கிற மக்களால் என்னுடைய அம்மார் கொல்லப்படுவார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ந்து போனார்கள். அம்மாரை எதிர்த்து யார் போர் செய்தாலும் அம்மாருடைய கொலை அநியாயக்கார மக்களுடைய கையில் தான் அம்மாருடைய உயிர் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளியிலே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சுவர் இடிந்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேலிலே விழுந்து விட்டது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், யார சொல்லலாம், அம்மார் அவர்கள் இறந்து விட்டார், ஒரு மதுச்சுவர் இடிந்து அவருடைய மேலில் விழுந்து விட்டது என்று எல்லா சஹாபாக்களும் ஓடி போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அமர வைத்து சொன்னார்கள், அம்மார் இறக்க மாட்டார். சுவர் இடிந்து விழுந்ததே, அம்மார் இறக்க மாட்டார். அம்மார் அநியாயக்கார மக்களால் கொலை செய்யப்படுவார், அவர் ஒரு ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு ஆளுநராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து கௌரவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தில், நான் கூஃபாவுக்கு ஆளுநராக யாரை நியமிக்கிறேன் என்றால் பத்ர் போரில் பங்கெடுத்த சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்சான்றிதழ் பெற்ற ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் எங்களுக்கு முன்னதாகவே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உயிர்ப்பித்த அம்மார் அவர்களை உங்களுக்கு நான் கவர்னராக நியமிக்கிறேன். அத்தோடு சேர்ந்து நிதி அமைச்சராக
பைத்துல் மாலுக்கு ஆணையிடுகிற அதிகாரமுடையவராக இப்னு மசூத் என்கிற தலை சிறந்த ஒரு தோழரையும் அவரோடு சேர்த்து கூஃபா மக்களுக்கு நான் ஆளுநராக பைத்துல் மால் ஆணையிடும் அதிகாரியாக 2 பேரை நான் நியமிக்கிறேன் என்று கௌரவித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மாருடைய சிறப்பை சொன்னார்கள். யார் இந்த அம்மார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்த குடும்பம் இந்த குடும்பம். ஒரு நாள் இந்த குடும்பத்தில் யாசிரையும் சுமையாவையும் அம்மாரையும் தாயையும் தந்தையும் மகனையும் எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. ஒரு நாள் மக்கத்து பெருவீதியில் மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். என்னதான் நடக்கிறது என்று போய் பார்த்தால் இந்த அம்மார், இந்த யாசிர், இந்த சுமையா வீதிகளில் நிப்பாட்டப்பட்டு மக்களால் ஏசப்பட்டு கடுஞ்சொல்லால் வார்த்தை பிரயோகத்தை செய்யப்பட்டு கல்லால் அடிக்கிறார்கள். ஆடு மாடுகளை நடத்துவதை போல நடத்தினார்கள், கொடுமை செய்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அம்மாருடைய குடும்பமே நீங்கள் பொறுத்துக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். அம்மாருடைய குடும்பமே நீங்கள் இந்த சோதனைகளை பொறுத்துக் கொண்டால் சொர்க்கத்திற்காக வேண்டியே பிறந்த குடும்பம் நீங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்னுடைய காதில் விழுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் மக்கள் எல்லாம் போய் குழப்பமான நேரத்தில் நீங்கள் மரணிக்க போகிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அதிக தோழமை கொண்டவர்கள் நீங்கள், உங்களுக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது, ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு குழப்பமான நேரத்தில் நாங்கள் யாரை பின்பற்றுவது, யாரை தீர்ப்பு சொல்கிற நீதிபதியாக நாங்கள் ஆக்குவது என்று மக்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், ஏன் உங்களுக்கு கவலை? சுமையாவுடைய மகன் அம்மார் அவர்கள் இருக்கும் பொழுது அம்மார் நிச்சயம் உங்களோடு இருப்பார். அம்மார் எந்த வழியில் இருக்கிறாரோ அங்கே நேர்மை இருக்கும். அம்மார் பேசினால் அதில் உண்மை இருக்கும். அம்மாருடைய எல்லா காரியங்களும் நேரான வழிக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே குழப்பங்கள் வந்தாலோ மார்க்க பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேளுங்கள் என்று ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்பார் சொல்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னார்கள் என்றால் அதை முழுக்க தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு அன்பு தோழரும் கூட அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் பயணத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. அன்றைக்கு தயமத்துடைய சட்டம் இருக்கிறது. ஆனால் தயமம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற வழிமுறை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளிலே அன்றைக்கு விழவில்லை. மண்ணை கொண்டு ஏதோ தூய்மைப்படுத்துகிற சட்டம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அபூபக்கர் சித்திக் அவருடைய குடும்பத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு தயமத்துடைய சட்டத்தை இறக்கினான் என்று அம்மாருக்கு தெரியும். ஆனால் எப்படி செய்வது என்று தெரியாது. ஆகவே குளிப்பு கடமையான நிலையில் மண்ணில் கடந்து உருண்டு புரண்டு எந்திரிக்கிறார். எல்லா இடங்களிலும் மண்ணு பரட்டுமே என்பதற்காக தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி குளிப்பு கடமையானது, தண்ணீர் இல்லை, தயமத்துடைய சட்டம் தெரியவில்லை, நான் இப்படியெல்லாம் செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய மார்க்கப்பற்றை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து தயமத்துடைய சட்டத்தை போதித்தார் என்று வாழ்க்கை வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயக்கார மக்களால் தான் கொலை செய்யப்படுவார்கள் என்கிற முன்னறிவிப்பையும் இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் விரும்பத்தகாத பல சங்கடமான சூழ்நிலைகள் உருவான அந்த நேரம், எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை எப்படி இப்னு சபாவுடைய ஆட்கள் தலைமையேற்று அந்த குழப்பத்தை உருவாக்கி பல சஹாபாக்களுடைய உயிர் போனதுக்கு காரணமாக அமைந்ததோ, அதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு விரும்பத்தகாத போர் மூடுகிற ஒரு அபாயம் உருவான பொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 படை தளபதியாக வந்து அமர்ந்து பேசி நல்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்படுகிற நேரத்தில் காரிஜியாக்கள் எல்லாம் 2 படைகளிலும் ஊடுருவி சண்டைகளை மூட்டி கலகங்கள் உண்டானது. சஹாபாக்கள் உயிரிழந்தார்கள். அந்த நேரத்தில் போர் மூடுவதற்கு முன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைமையில் இருக்கிற சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அணியில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். முஆவியாவுடைய அணியில் இருக்கிற சஹாபாக்கள் பேசுகிறார்கள், அல்லாஹு அக்பர், என்ன கொடுமை!
அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயக்கார மக்களால் அம்மார் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றாரே, ஆனால் அம்மார் எதிரணியில் இருக்கிறாரே, அப்படியானால் நாம் தான் அநியாயக்காரரோ என்று ஒரு சில சஹாபாக்கள் பின்வாங்கிய சரித்திரத்திற்கு சொந்தக்காரர் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் காரிஜியாக்களுடைய குழப்பத்தின் காரணமாக ஏதோ விரும்பத்தகாத போர்கள் மூண்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 93வது வயதில் அந்த போரில் கலந்து கொண்டு ஷஹீதானார்கள். அவருடைய ரத்தம் கடைந்த அந்த ஆடையோடு கபனிடப்பட்டு அவருடைய ஜனாசாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கி சென்றார்கள். அவர்தான் தொழுகை நடத்தினார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் என்பார் சொல்கள். ஆகவே இவருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? இந்த குடும்பமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன சொல்களே, நாம் நம்முடைய குடும்பத்தை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும். சிறுக்குக்கு எதிராக, வித்யார்த்திகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கத்திற்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் அறிந்த இந்த தௌஹீதை, நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை, நமக்கு தெரிந்த இந்த மார்க்கத்தை ஏதோ ஓரளவுக்கு படித்து உணர்ந்து உயிர் இருக்கும் காலமெல்லாம் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு உன்னை அஞ்சுகின்ற உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கியா அல்லாஹ். அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்தை பரிசுத்த தன்மை உள்ளமாக நீ ஆக்கியா அல்லாஹ். என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஆற்றலும் வலிமையும் உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ் உண்டு. அல்லாஹ்வே அடங்காத உள்ளத்தை விட்டும் பயனற்ற கல்வியை விட்டும் ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் அல்லாஹ்வே உன்னிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். மறுமை நாளில் இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்து வாழ்ந்து மரணித்த உத்தம சீலர்களோடு, நல்லவர்களோடு அல்லாஹ் மறுமை நாளில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.